அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல நெறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது மூலமா வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, முதல்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலமா நான் சேல் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு எனக்கு ஜிஎஸ்டி தேவையா? இல்ல அப்படி நான் ஜிஎஸ்டி வாங்கிட்டேன்னா, நான் டாக்ஸ் கட்டணுமா? இல்ல அவங்க டாக்ஸ் கட்டுவாங்களா? இவங்க ஏதோ டிசிஎஸ்ன்னு ஒண்ணு புடிக்கிறாங்களே! இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நெறைய பேருக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஸோ இத பத்தி புரியல. இது என்னது? தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுனீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னா யாரு? அப்படின்னா இப்போ அமேசான் இருக்காங்க, ஃப்ளிப்கார்ட் இருக்காங்க, ஸ்னாப்டீல் இருக்காங்க. அதே போல இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஓயோ, மேக் மை ட்ரிப்பு, அர்பன் கிளாப் இவங்கலாம் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பர்ட்டிகுலர் வந்து குட்ஸ் செக்டாராவும், சில பேர் வந்து சர்வீஸ் செக்டாராவும் இருக்காங்க. இவங்க மூலமா நாம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய தொழில ஆரம்பிக்கிறோம். அதாவது இப்ப நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க. உங்களோட பிசினஸ நீங்க டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அல்லது உங்க பிசினஸ் வந்து த்ரூ ஆன்லைன் மூலமா பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. இப்ப அமேசான் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ, நீங்க அங்க வந்து வெண்டாரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இப்ப நீங்க ஒரு கார்மெண்ட்ஸ் பண்றீங்க. இப்ப இந்த கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இந்த கார்மெண்ட்ஸ் பிசினஸ் வந்து நான் அமேசான் மூலமா பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அமேசான்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்ப ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, வெண்டாரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா, உங்ககிட்ட பான் நம்பர் இருக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்டட்டரியா இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்ல அப்படின்னா, அவங்க கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா, இதுக்கு கீழ அதாவது அமேசான்லயோ இல்ல ஃப்ளிப்கார்ட்லயோ இவங்க என்ன பண்ண முடியாது, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. சரிங்க சார், அப்போ நான் வந்து என்ன மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கணும்? இது பெரிய கொஸ்டின் மார்க். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிஎஸ்டிய பொறுத்தவரைக்கும் ரெகுலர் டாக்ஸ் பேயர் அப்படின்னா, அந்த ரெகுலர் டாக்ஸ் பேயர் மட்டும் தான் இந்த இ-காமர்ஸ் ஆப்பரேட்டருக்கு கூட ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும். ஆனா 2023ல 1 அக்டோபர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, காம்போசிஷன் டாக்ஸ் பேயர் கூட அமேசான், ஃப்ளிப்கார்ட் மூலமா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் வந்தது. ஸோ அப்ப நீங்க மேபி காம்போசிஷன் டாக்ஸ் பேயரா இருக்கலாம், அல்லது ரெகுலர் டாக்ஸ் பேயரா இருக்கலாம். இவங்க 2 பேருமே இ-காமர்ஸ் மூலமா பிசினஸ தாராளமா ரன் பண்ண முடியும். பட் கம்பல்சரியா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஓகே சார். இப்ப நான் வந்து வெண்டாரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஸோ நான் அமேசான் மூலமோ, இல்ல ஃப்ளிப்கார்ட் மூலமாவோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, பிசினஸ ஸ்டார்ட் பண்றேன். இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமேசான் வந்து உங்களுக்கு டிசிஎஸ் அப்படின்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது 1% உங்களுக்கு குடுக்க வேண்டிய அமௌண்ட்ல அத டிடக்ட் பண்ணிட்டு குடுப்பாங்க. இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது 1%. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 0.5 கலெக்ட் பண்ணுவாங்க. இது என்ன பர்ப்பஸ்க்காக அப்படின்னா, சார் நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க. நீங்க வந்து த்ரூ ஆன்லைன்லயும் பண்றீங்க. அதுக்கப்புறமா உங்களோட லோக்கல் அதாவது அதர் தென் ஆன்லைன்லயும் நீங்க பிசினஸ் பண்றீங்க. அப்ப ஆன்லைன்ல எவ்வளோ சேல்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்றத நீங்க அவங்களும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அமேசானோ இல்ல ஃப்ளிப்கார்ட்டோ ஜிஎஸ்டிஆர் 8 அப்படிங்கிறது ஒண்ணு ஃபைல் பண்ணுவாரு. அப்ப அந்த ஜிஎஸ்டிஆர் 8 ஃபைல் பண்ணும்போது ஃபார் த ஹோல் இயர் நீங்க எவ்வளவு சேல்ஸ் வந்து த்ரூ அமேசான் மூலமாவோ, த்ரூ ஃப்ளிப்கார்ட் மூலமாவோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்து உங்களோட ஜிஎஸ்டியோட சேல்ஸோட மேட்ச் பண்ணுவாங்க. இது 2 கரெக்ட்டா இருக்கா? அப்படி டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நோட்டீஸஸ் அனுப்பும். ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக தான் அவங்க டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கலெக்ட் பண்றதே. அப்ப எனி இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, டிசிஎஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுவாங்க. பட் இதுலயுமே ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. இப்ப ஃப்ளிப்கார்ட், அமேசான் வேற. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் நான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்றோம்னா, குட்ஸ் ரிலேட்டட் தான் த்ரூ அமேசான் மூலமாவோ, ஃப்ளிப்கார்ட் மூலமாவோ நான் சேல்ஸ் பண்றேன். அதாவது ஒரு மொபைல் ஃபோனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஹேண்டிகிராஃப்ட்ஸா இருக்கலாம், ஆர் நீங்க வந்து சைக்கிள் இருக்கலாம், பைக் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இது எல்லாமே நம்ம வந்து அது மூலமா சேல் பண்றோம். பட் இத தவிர்த்து சர்வீசஸும் இருக்கு. சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அர்பன் கிளாப் எடுத்துக்கங்க. அர்பன் கிளாப்பும் இ-காமர்ஸ் ஆப்பரேட்டர் தான். ஆனா அவங்க என்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளம்பிங்கா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரா இருக்கட்டும், ஆர் கார்பென்டரியா இருக்கட்டும், ஆர் ஏசி மெயின்டெனன்ஸ் சர்வீசஸா இருக்கட்டும், அதாவது ஏஎம்சியா இருக்கலாம், ஆர் கிளீனிங் சர்வீசஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து அர்பன் கிளாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க.
பட் இந்த அர்பன் கிளப் ப்ரொவைட் பண்ணும்போது இங்க வெண்டரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண எலக்ட்ரீஷியனா இருக்கலாம், ஒரு பிளம்பரா இருக்கலாம். அவங்க கிட்ட வந்து பிசினஸ்னு ஒன்று இருக்காது. அவங்க கிட்ட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்காது. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியன், அவர் த்ரூ அர்பன் கிளப் மூலமா பண்றாரு, ஆர் சின்ன கடை பண்றாரு, சின்ன ஒரு பட்ஜெட்ல பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. இந்த மாதிரி நேரத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அர்பன் கிளப்பை ஆர்சிஎம்ல கட்ட சொல்லுது. அப்போ அர்பன் கிளப் என்ன பண்ணுன்னா இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணும். வாட் எவர் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுதோ அதுக்கு ஜிஎஸ்டி வந்து யார் கட்டுவாங்கன்னா அர்பன் கிளப் தான் கட்டுவாங்களே தவிர இந்த கார்பென்ட்ரி ஒர்க் பண்றவரோ அல்லது எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்றவரோ பண்ண மாட்டார். ஈவன் தோ அவர் தான் என்ன பண்றாரு, சர்வீசஸே ப்ரொவைட் பண்றாரு. ஸோ ஒரு ஸ்பெசிபிக் சர்வீசஸ் மட்டும்தான் இதுக்கு கீழே வருது. அப்போ குட்ஸ் ரிலேட்டட்லாம் வரல. அப்போ குட்ஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ஃப்ளிப்கார்ட்ல அமேசான்ல என்டரே ஆக முடியாது. ஆனா இதே இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருந்தா சப்போஸ் நீங்க ஒரு அகாமடேஷன் பண்றீங்க, அகாமடேஷன் சர்வீசஸ், இப்போ ஓயோ எடுத்துக்கோங்க. ஓயோலாம் ஈவன் சின்னதா ஒரு பில்டிங்ல 2 ரூம் இருக்கிறது கூட ஓயோ எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா சர்வீஸ் கேட்டகரி கீழே வராங்க. அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி இல்லைன்னாலும் எடுப்பாங்க. ரெண்ட் அ கேப் எடுத்துக்கோங்க. ரெண்ட் அ கேப் எல்லாமே என்ன, அவர்கிட்ட எதுக்குமே நம்பரே இருக்காது, ஜிஎஸ்டி நம்பரே இருக்காது. மேபி ஒரே ஒரு கார் வச்சிருப்பார். அவர் என்ன பண்றாரு, ஓலோல ரிஜிஸ்டர் பண்றாரு. அப்போ அதுக்குமே என்னன்னா ஆர்சிஎம்ல ஓலோவே என்ன பண்ணுன்னா கட்டும் ஆன் பிகாஃப் ஆஃப் டிரைவர். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இந்த ரெண்ட் அ கேப் அதாவது இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ல இருக்கு. அப்போ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது சப்ளை ஆஃப் குட்ஸுக்கு செப்பரேட்டா இருக்கும், சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு செப்பரேட்டா இருக்கும். இப்போ சப்ளை ஆஃப் குட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கம்பல்சரியா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கணும். சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு வந்து நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா கூட இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ஆர்சிஎம்ல வந்து கட்டுவாங்க. ஸோ அப்போ அது எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ சம்டைம் ஹோட்டல் அகாமடேஷனே எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ தாஜ் ஹோட்டல் மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு. அவங்க ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களும் இப்போ மேக்மே ட்ரிப் மாதிரியான ஒரு இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு வைங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன சார் வரும் அப்படின்னா இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து இந்த மாதிரியான 5 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை 4 ஸ்டார் ஹோட்டலோ இல்லை ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க கிட்டேயோ இவங்க ஆர்சிஎம்ல கட்ட மாட்டாங்க. டைரெக்டாகவே ஹோட்டலே கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணும். இப்போ யார்ட்டெல்லாம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லையோ அவங்களுக்காக மட்டும் இவங்க ஆர்சிஎம்ல டேக்ஸ் வந்து கட்டுவாங்க. ரைட் சார், இதெல்லாம் ஓகே, எனக்கு கிளியர். பட் எப்படி நான் டிக்ளேர் பண்ணணும்? இப்போ நீங்க சப்போஸ் ஆர்சிஎம்ல நீங்க அட்ராக்ட் டு த யாரு கட்டுறாங்க, ரிவர் சார்ஜ் மெக்கானிசம்ல வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டரே கட்டுறாரு அப்படின்னா நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அதனால நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் டேரெக்டாக பண்ணலாம். இல்லை சார் நான் வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் தான் பண்றேன் அப்படின்னா அப்போ இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து கம்பல்சரி நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கணும். இப்போ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க சேல்ஸை எப்படி காட்டணும், அதை டிஃப்ரெண்டா காட்டணும். ஒன்று வந்து என்னன்னா சார் நான் பண்றது வந்து டொமஸ்டிக் சேல்ஸ், அதாவது வித்தவுட் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் நான் சேல் பண்றேன், வித் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் சேல் பண்றேன். அப்போ இ காமர்ஸ் ஆப்ரேட்டருக்கு நான் எதெல்லாம் சேல்ஸ் பண்றேனோ அதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக காமிக்கணும். அதில் 3.1 அப்படின்னு சொல்லுவாங்க 3Bல. ஸோ அதில் நான் என்ன பண்ணுவேன்னா அதாவது ரிவர் சார்ஜ் மெக்கானிசம்ல அப்ளிகபிள் ஆறது அப்படின்னா அது 3.1ல காமிப்போம். கிட்டத்தட்ட சப்ளை ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே அங்கே வரும். 3.2 அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு கீழே தான் என்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய சப்ளை ஆஃப் குட்ஸ் ரிலேட்டட் வரும். ஸோ அப்போ நான் த்ரூ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் நான் எதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறனோ அதை ஜிஎஸ்டிஆர் 3Bல தெர் இஸ் அ 2 டிஃப்ரெண்ட் டேபிள். ஒன்று வந்து ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகிறத செப்பரேட்டாகவும், ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஆகாமல் நம்ம கையிலேருந்து கட்டுறத செப்பரேட்டாகவும் நம்ம காட்டணும். இது 2 விதம். ஜிஎஸ்டிஆர் 1ல் எப்படி சார் காட்டணும் அப்படின்னா B2Bயா இருந்துச்சுனாலும் டேரெக்டாக நீங்கள் B2B போட்டுட்டு சேல்ஸ் த்ரூ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு அதை எனேபிள் பண்ணி நீங்கள் அதை ஃபைல் பண்ணலாம். B2Cயும் கூட நீங்கள் அதே மாதிரியே சப்ளைஸ் த்ரூ இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இது ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கனாலே எதெல்லாம் நான் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சேல் பண்ணேன், எதெல்லாம் அதர் தென் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் சேல்ஸ் பண்ணேங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சார் இப்போ இதுக்கு ஐடிசிலாம் அப்படிலாம் எடுக்கலாம். ஐடிசி நீங்கள் தாராளமாக எடுக்க முடியும். சில சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஈவன் தோ அவங்க கிட்ட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும், இப்போ ஓலா அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓலாலாம் நான் இருக்கேன், என்கிட்ட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு.
பட் இருந்தாலும் ஓலா வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா டாக்ஸ் கட்டுது. ஸோ நான் எப்போ டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னா, நான் ஈவன் தோ ஓலாலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், பட் ஓலா எனக்கு கஸ்டமர் தராமல் என்னுடைய ஓன் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நான் அப்போ வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஓலா தான் கஸ்டமர்ஸ் தராங்க அப்படின்னா ஓலாவே என்ன பண்ணுன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் டாக்ஸ் கட்டிடும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bல 3.1ல் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கட்டிடுவாங்க அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து என்னென்னா ரிப்போர்ட்டிங் இன் ஜிஎஸ்டிஆர் 1ம் ரிப்போர்ட்டிங் இன் ஜிஎஸ்டிஆர் 3B தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் ஏதாவது மாறி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸஸ் வரும். டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டிஆர் 8ல் இந்த ஃபிகர் இருக்குது, ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல் இவ்வளோ தான் காமிச்சிருக்கீங்க, இல்லை 3Bல இவ்வளோ தான் காமிச்சிருக்கீங்க, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக நான் சேல் பண்ணுறதெல்லாம் என்னால் ஐடிசி எடுத்துக்க முடியுமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் இந்த காம்போசிஷன் டாக்ஸ் பேயருக்கு மட்டும், இப்போ நீங்கள் ரெகுலர் டாக்ஸ் பேயர்னா ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா நீங்கள் என்ன பண்ணலாம்னா த்ரூ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக சேல் பண்ண முடியும். பட் காம்போசிஷன் டாக்ஸ் பேயராக இருந்தாங்க, அவங்க இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரில் இருக்காங்க அப்படின்னா இ-காமர்ஸோட லயபிலிட்டி என்ன அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காரோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே தான் அவர் சேல் பண்ண முடியும். அதே போல் அதை தாண்டி வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் அவர் சேல் பண்ண கூடாது. இந்த லிமிட்டை வந்து யாரோட லயபிலிட்டியில் இருக்குது அப்படின்னா இ-காமர்ஸோட லயபிலிட்டியில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சரி ஈவன் தோ நீங்கள் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக இருந்தாலும் உங்களுக்கும் டிசிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டிசிஎஸ் வந்து தே வில் கலெக்ட் பை த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். அப்போ டிசிஎஸ் கலெக்ட் பண்ணால் நான் அஸ் அ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் பேயபிளில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்ணது வந்து ஐடிசியாக வந்து உட்காருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டில் வந்து உட்காராது, இது உங்களுடைய கேஷ் லெஜரில் உட்காரும். அப்போது அவர் டிசிஎஸ் ஃபைல் பண்ணிட்டாரு ஆனால் எனக்கு கேஷ் லெஜரில் வரலையேன்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலாக அது ஆட்டோமேட்டிக்காக வராது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிட்டர்ன்ஸில் சர்வீசஸ் கீழே ரிட்டர்ன்ஸில் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் ரிட்டர்ன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த மந்த்து எவ்வளவு டிசிஎஸ் வந்திருக்கு, எவ்வளவு டிடிஎஸ் வந்திருக்குங்கிறத காமிக்கும். இப்போ உங்களுக்கு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா கண்டிப்பாக டிசிஎஸ் தான் இருக்கும். நீங்கள் டிசிஎஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து டிசிஎஸ் கட்டியிருக்காங்க, இது உங்களோடது தானான்னு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். உங்களோடது தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா தென் அந்த அமௌண்ட்டு உங்களுடைய எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் போகாமல் கேஷ் லெஜரில் போகும். கிரெடிட் லெஜருக்கு வராது. கிரெடிட் லெஜருங்கிறது நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 2Bல இருந்து எடுக்கக்கூடியதை 3Bல ஃபைல் பண்ணால் மட்டும்தான் வரும். டிடிஎஸ் அண்டு டிசிஎஸ் இட் ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஒன்ஸ் ஃபைல் பண்ணோன்னே உங்களோட கேஷ் லெஜருக்கு வந்து உட்காந்துடும். ஸோ ஒன்ஸ் கேஷ் லெஜரில் பணம் வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் லயபிலிட்டிக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார் எங்கே சார் எனக்கு லயபிலிட்டியே ரொம்ப கம்மி தான், நான் ஆனால் இவங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்குது, நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸ் கேஷ் அவைலபிளாக இருந்ததுன்னா தென் யூ கேன் கிளைம் ரீஃபண்ட். ஸோ எக்ஸஸ் அதாவது என்ன கேஷ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ரீஃபண்டாக கூட கிளைம் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்லேருந்து அதுக்கப்புறமா ஃபைலிங் கம்ப்ளைன்சஸில் இருந்து டெஃபினட்டாக நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருந்தால் கூட தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ரெண்டாவது, நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணல, ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியாச்சு ஆனால் ரிட்டர்ன்ஸ் இது வரைக்கும் சப்மிட் பண்ணல அப்படின்னா இ-காமர்ஸ் வெண்டார் வந்து உங்களை டைரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். உங்களால் இன்வாய்ஸஸ் போட முடியாமல் போயிடும், ஆர் இவே பில் போட முடியாமல் போயிடும். ஏன்னா உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் சஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா இவே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. அண்ட் சார் இ-காமர்ஸுக்கும் எனக்கு வந்து இன்வாய்ஸ் அப்ளிகபிளா? எஸ், அப்ளிகபிள் தான். ஒன்ஸ் உங்களோட டர்ன் ஓவர் மோர் தென் 5 crore மேலே போயிடுச்சுன்னா நீங்களும் இன்வாய்ஸஸ் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ ஆல் ப்ரொசீஜர் ஆர் சேம். ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக சேல் பண்ணல, யூ ஆர் செல்லிங் த்ரூ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். இந்த இ-காமர்ஸில் உங்களுக்கு ஸ்டில் எனக்கு சில சந்தேகம்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். இ-காமர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் தெரியணும்,
இ காமர்ஸை தவிர வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.